நிறைய உபதேசங்கள் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்றார்கள். அதுல நீ மக்களிடத்துல நீ நல்ல சிரிப்பு தன்மையோடு இருக்க வேண்டும், கடுகடுன்னு இருக்காத. நீ தீனை எத்தி வைக்க செல்கிறாய் முஆதே, அந்த இடத்தில் மக்கள் சந்தோஷப்படுகின்றமான விஷயங்களை சொல்லு, அவங்க உன்னை வெறுக்கிறமான விஷயத்தை நீ சொல்லிராத. அவர்கள் எல்லாம் அஹ்லு கிதாபுகளாக இருக்கிறார்கள், அஹ்லு கிதாபுகளாக இருக்கிறார்கள். எனவே அவர்களிடத்துல முதல்ல அல்லாஹ் குறித்து பேசு, அதற்கடுத்து ரசூல் குறித்து பேசு. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் மட்டுமே தொழுகை குறித்து அவர்களிடத்தில் நீ பேச வேண்டும். தொழுகையை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஜகாத் குறித்து நீ பேசு. ஜகாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் நோன்பு குறித்துண்டான சட்டங்களை கற்றுக்கொடு. அதற்கப்புறம் அவர்களுக்கு குர்ஆனுடைய திலாவத்தை, குர்ஆன் குறித்துண்டான விஷயங்களை, ஹலால் ஹராம்களை எல்லாம் கற்றுக்கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட உபதேசத்தை முஆத் இப்னு ஜபர் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்கிறார்கள்.